அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை அடுத்த போத்தாபுரம் அருகில் உள்ள ஜவான் கொட்டாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல ராமமூர்த்தி அப்படிங்கிறவரோட மாந்தோப்புல ஒரு கல்வெட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு அந்த கல்வெட்டை நம்மளுடைய கல்வெட்டு காவலன் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் படித்து காட்டுவார். ஐயா கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு. நாம இப்போ இருக்கிறது இந்த போத்தாபுரம் கல்வெட்டுக்கு பின்னால் இருக்கிறோம். இது 67 வரிகளை கொண்ட மிக நீண்ட கல்வெட்டு. 2 பக்கமும் கல்வெட்டு எழுதியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிபி 1407 அந்த காலத்தை சேர்ந்தது. அந்த காலத்தில் ஆட்சி செய்தவர் முதலாம் தேவராயன். அவனுடைய காலத்தில் வரத சமுத்திரம் அப்படிங்கிற பேரில், இது பக்கத்தில் எங்கேயோ வரத சமுத்திரன்ற ஒரு பேர் இருக்கு. வரதைய நாயக்கர் அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த தானத்தை கொடுக்குறாங்க. இந்த தானத்தை மொத்தம் 17 பாகமாக பண்ணி 2 பாகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே பிராமணர்களுக்கு பிரித்து கொடுத்த விஷயம்தான். ஒவ்வொரு பிராமணரும் எந்தெந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் உட்பட அந்த 17 பாகங்களை எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்ற விஷயத்தை தான் இது சொல்லுது. ஆரம்பத்தில் ஒரு மங்கள ஸ்லோகத்தை, சமஸ்கிருத ஸ்லோகத்தோட இந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது. பின்னால் சூரிய சந்திரன் இது மாதிரியான விஷயங்களையும் போட்டிருக்கிறாங்க. அதாவது இது பொதுவாக சொன்னோம்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைத்த கல்வெட்டுகளிலேயே மிகவும் முழுமையான கல்வெட்டு, மிகப்பெரிய 60 வரிகளுக்கு மேற்பட்ட முழுமையான கல்வெட்டு விஜயநகர கால கல்வெட்டு என்று இதனை கூறலாம். ஒரு பரி நாயக்கர்னு வருதுன்னா அதுக்கு 4 வரி அவனை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றப்ப அவன் யாருடைய மகன்? ஒரு பரி நாயக்கர். ஒரு பரி நாயக்கன். ஒரு பரியா பரியா? பரி பரி. பரின்னா குதிரை. ஒரு பரி நாயக்கர்னா ஒரு குதிரைக்கு சொந்தக்காரன். அப்படின்னா அவன் ஒரு குதிரையை பர்மனண்டா வச்சுக்க